சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இடிமுழக்கம் யூடியூப் சேனல். அன்பு சொந்தங்களே, எங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இன்றைய நாளிலே நாங்கள் பேசக்கூடிய விடயமாக இந்த தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தின் இறுதி யுத்த நாட்கள். அந்த யுத்த நாட்களில் உண்மையில் நானும் அந்த யுத்தத்திலே இறுதி நாட்களில் பங்காற்றி இருக்கிறேன். அந்த வகையிலே இந்த இறுதி யுத்தம் தொடர்பிலே நாங்கள் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நாங்கள் வரலாறுகளை மறந்தவர்களாக வரலாறுகளை கடத்துகின்றோம், ஆனால் அதை பிழையான தகவல்களோடு கடத்தாது ஒரு சரியான நிலைப்பாட்டிற்கு நாங்கள் செல்ல வேண்டும். எங்கள் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் ஒரு சரியான தகவல்களை கொண்டு செல்ல வேண்டும். அதாவது இந்த இன விடுதலை போராட்டம் 30 ஆண்டுகளை கடந்து இந்த விடுதலைக்காக எங்களுடைய போராளிகள் இளைஞர்கள் இந்த விடுதலைக்காக போராடி மடிந்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் பங்காளிகளாக எங்கள் மக்கள் தங்களால் முடிந்தளவு, தங்களால் எந்தளவு இயலுமோ நிதியாக, உடல் வலுவாக, எல்லா வகையிலுமே அவர்கள் ஒத்துழைத்து தங்களின் விடுதலைக்காக இந்த மக்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். இதைவிட புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து கொண்டு, அதாவது சொல்வார்கள் இங்கு போராட்டம் நடந்த பொழுது எல்லாரும் விட்டு சென்று விட்டார்கள் என்று அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் அங்கு இருந்ததால் தான் இன்று இந்த விடுதலை போராட்டத்தை உலகறிய செய்ய முடிந்தது. அதைவிட இந்த விடுதலை போராட்ட வளர்ச்சிக்கான நிதி பங்களிப்பாக மிக பெரும் பங்களிப்பை வழங்கியவர்கள் இந்த புலம்பெயர் மக்கள். இதைவிட இந்த இறுதி யுத்தத்தின் போது அவர்கள் அதாவது சொல்லனா துயரங்கள் என்று சொல்லக்கூடிய வீதிகளில் அழுது புரண்டு மறியல் போராட்டங்களை செய்து எங்கள் விடுதலைக்கான ஆதரவை தேடியவர்கள். ஆனால் இன்று சர்வதேசம் அனைத்தையும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது. லட்சக்கணக்கில் உயிர்களை பறிகொடுத்துவிட்டு நாங்கள் எதுவித ஒரு அடைவும் இன்றி இன்றும் ஒரு நடைப்பிணங்களாகவே இருக்கின்றோம். ஒரு தலைமையற்ற ஒரு இனமாக எங்கள் இனம் இருந்து கொண்டிருக்கின்றது. மிக திட்டமிட்டமாக, அதாவது எதிரியால் சரியாக திட்டமிடப்பட்டு பலர் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள் நமது விடுதலை போராட்டத்தை பிழையாக காட்டுவதற்காக. ஆனால் இன்று விடுதலை போராட்டத்தை பற்றி பிழையாக கதைப்பவர்கள் மீது எத்தனை மக்கள் மிகவும் ஒரு காரி உமிழ்கின்ற அல்லது அதற்கு எதிரான கருத்துக்களை வன்மையாக எழுதுகின்ற கருத்துக்களையும் நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும் நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்பது. ஏனென்றால் இன்றைய காலத்திலே யாருக்கும் தெரியவில்லை ஏன் விடுதலை போராட்டம் ஒன்று உருவானது என்றது. அது நானும் என்னுடைய காலத்திலும் அது ஒரு இடைப்பட்ட காலத்தில் தான் எனக்கும் அது புரியக்கூடியதாக இருந்தது. ஏனெனில் நான் பிறக்க முன்பே இந்த விடுதலை போராட்டம் ஆரம்பித்து விட்டது. அதன் பிற்பாடுதான் நாங்கள் இந்த வரலாறுகளை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்று வைகாசி மாதம் 16ஆம் நாள். இந்த நாட்கள் எல்லாம் யுத்தங்கள் நடந்த நாட்கள் தான். ஆனால் இது இறுதி நாட்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த இறுதி நாட்களிலே என்ன நடந்தது என்பது பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தெரியும். ஏனெனில் லட்சக்கணக்கான மக்கள் வன்னியிலே இருந்தார்கள். அந்த இறுதி யுத்தத்தோடு அவர்களும் நகர்ந்தார்கள். உண்மையில் அவர்களுக்கு தெரியும் அங்கு என்ன நடந்தது என்று. இன்று 16ஆம் நாள், வைகாசி மாதம் 16ஆம் நாள். நேற்றைய நாள், அதாவது வைகாசி 15ஆம் நாள் விடுதலை புலிகளின் ஒரு தேசிய குரலாக ஒலித்த வானொலி நேற்றைய நாளோடு நிறுத்தப்படுகிறது என்றால் அனைவருக்கும் தெரியும் ஏதோ ஒரு மாற்றம் அங்கு நிகழப்போகிறது என்பது. அன்று 15 முற்பகல் 11 மணியோடு விடுதலை புலிகளுடைய வானொலி நிறுத்தப்பட்டு விட்டது. ஏனெனில் முற்றுமுழுதாக இராணுவத்தால் சூழப்பட்ட பகுதியாக அந்த நிலைமை வந்துவிட்டது. ஆனாலும் ஒரு சர்வதேசத்தின் ஒரு அழுத்தத்துக்கு மத்தியில் அவர்களின் ஒரு சொற்களுக்கு பணிந்துதான் இந்த விடயங்கள் அனைத்தும் நடைபெற்றது என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் 15ஆம் நாள் திரு புலித்தேவண்ணி அவர்கள் UN பேசிய பொழுது UN சொன்ன விடயம், அதாவது அனைவரையும் வெள்ளைக்குடியுடன் வாருங்கள், நாங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு அளிப்போம் என்பது.
ஆனால் அந்த விடயங்கள் எதுவும் நடைபெற்றதாக இல்லை. ஏனெனில் அவர்கள் இன்று உயிரோடு இல்லை. 15ஆம் நாள் யுவனோடு கதைத்து போட்டு புலித்தேவண்ணி அவர்கள் இந்த விடயத்தை சொல்கிறார். அனைவரையும் வெள்ளை கொடியுடன் வருமாறு யுவன் சொல்கிறது. அனைவரையும் தாங்கள் பொறுப்பேற்பதாக சொல்கிறார்கள் என்பது. இந்த ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் பகுதி நகர்த்தப்பட்டது. அதாவது சரணடைவின் பின்னர் ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுப்பதற்காகத்தான் இந்த யோகி எண்ணெய் தொடக்கம் அந்த அரசியல் சார்பான அனைவருமே அனுப்பப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எவரும் இந்த மண்ணுக்கு உயிருடன் வராததால் நிலைமை மாற்றமடைந்தது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடிய இனம் அந்த விடுதலை கிடைக்காத நிலையில் இன்றும் எங்களுடைய வாழ்க்கைகள் அந்த வரலாற்றை கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு அழகான தலைமை இருந்தது, ஒரு கட்டுக்கோப்பான தலைமை இருந்தது, எங்கள் மக்களை சரியாக வழிநடத்தியது. ஒரு பொருளாதாரத்திலே சிறந்த ஒரு பொருளாதார கொள்கையுடன் அந்த அமைப்பு வழிநடந்தது. அது அழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இப்பொழுது 17 வருடங்கள் ஆகின்றது. நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளலாம். அதாவது 16ஆம் நாள் 2 மணியுடன் பகல் 2 மணியுடன் விடுதலை புலிகளின் பல படைத்துறைகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. இன்று 2 மணியுடன் அனைவரும் உங்கள் குடும்பங்களுடன் சென்று சேருங்கள் என்பதுதான். அங்கு யாரையும் சாக சொல்லி இயக்கம் அறிவிக்கலை. உங்கள் குடும்பங்களுடன் சென்று சேருங்கள் என்ற அந்த விடயத்தை இயக்கம் அனைத்து துறை சார்ந்த பகுதிகளுக்கும் அறிவித்திருந்தது. ஒரு குறிப்பிட்ட படியணிகளை தவிர மற்ற அனைத்து படியணிகளுக்கும் அது அறிவிக்கப்பட்டாச்சு. அந்த வகையில் தான் அனைத்து போராளிகளும் தங்களுடைய குடும்பங்களுடன் சேர்ந்து இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வந்திருந்தார்கள். ஒரு மனித வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இந்த நாட்கள் அமைகின்றது. அதாவது இன்று 16ஆம் நாள் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட மக்கள் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சென்றிருந்தார்கள். இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு வட்டுவாகல் பகுதியூடாக சென்றிருந்தார்கள். அங்கு சென்ற பொழுது அங்கு பேசப்பட்ட விடயம், ஒரு இராணுவ அதிகாரியோடு சிங்கள மொழி தெரிந்த தமிழ் தந்தையொருவர் பேசுகின்ற பொழுது இராணுவ அதிகாரி சொல்லியிருக்கிறார், இங்கு 20,000 பேருக்கான உணவு நீர் வசதிகள் ஒழுங்குபடுத்த சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருப்பதாக, அதற்கான ஒழுங்குகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் என்று. ஆனால் அந்த தந்தை சொல்லியிருக்கிறார், இல்லை, நாளை லட்சக்கணக்கிலே மக்கள் வருவார்கள், இந்தளவு அல்லன்னு சொல்லி. ஆனால் அந்த இராணுவ அதிகாரி சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது 20,000 மட்டும்தான் என்று. ஆனால் 17ஆம் தேதி அதிகாலையில் பெருமளவான மக்கள் அந்த மண்ணை விட்டு வெளியேறி இராணுவ கட்டுப்பாட்டை சென்றடைந்தார்கள். சாதாரணமான ஒரு வெளியேற்றம் அல்ல, எங்களுடைய மக்களுடைய பிணங்களை கடந்த ஒரு வெளியேற்றம். வீதி வீதியாக எங்களுடைய மக்களின் பிணங்கள் அங்கே காணப்பட்டது. இவ்வாறான ஒரு நிலையிலே தான் இந்த நகர்வு நடைபெற்றது. 16ஆம் தேதி ஒரு சொற்ப மக்கள் சென்றிருந்தார்கள். 17ஆம் தேதி மிகுதி மக்கள் அங்கு சென்றிருந்தார்கள். அதன் பிற்பாடு இராணுவம் அனைத்து பகுதிகளுக்கும் உள்நுழைந்ததால் அதன் பிற்பாடான நகர்வுகள் மக்கள் மெல்ல மெல்ல நகரத் தொடங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அந்த மண்ணை விட்டு வெளியேற ஒரு விருப்பம் இல்லாதவர்களாக அந்த மண்ணிலே இருந்தார்கள். ஏதாவது நடக்குமா, விடுதலை புலிகள் திருப்பி தாக்குவார்களா, எங்களுடைய நிலங்கள் விடுபடுமா, நாங்கள் திரும்பி செல்லலாமா என்பது அவர்களுடைய ஏக்கமாக இருந்தது. உண்மையில் அன்புக்குரியவர்களே, நாங்கள் இன்று வீதி வீதியாக கஞ்சிகளை வழங்குகின்றோம், சிரட்டைகளில் கஞ்சிகளை வழங்குகின்றோம். இதை நாங்கள் எங்களுடைய வரலாறு மாற்றமாக நினைக்கின்றோம். ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிரட்டை என்பது எங்களுடைய ஒரு பண்பாட்டு முறையாக, அல்லது வீடுகளில் கஞ்சிகளை பருகுவதற்கு நாங்கள் இந்த சிரட்டைகளை பயன்படுத்தி இருக்கலாம். உண்மையில் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே எங்களுக்கு சிரட்டை என்பது ஒரு அரிதாக இருந்தது. ஏனெனில் தேங்காய் பயன்பாடு என்பது இதற்கு முன்னதாகவே அது முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட மாத்தளன் பகுதியோடு தேங்காயின் பயன்பாடு அற்று போய்விட்டது. பெரும்பாலானவர்கள், அதாவது 80% மக்களுக்கு தேங்காயின் பயன்பாடு இல்லாது போய்விட்டது. அதன் பிற்பாடு வெறும் தண்ணீரில் தான் அவர்கள் சமைத்தார்கள். ஆனால் இந்த கஞ்சி காய்ச்சிய இடங்களிலே சில பகுதி
களில் லக்ஸ்ப்ரே மாக்களை பயன்படுத்தியிருந்தார்கள். பெரிதளவில் அல்ல, சிறிதளவிலே அந்த கஞ்சிக்கு பயன்படுத்தியிருந்தார்கள். உண்மையில் அவர்கள் அனைத்து பிள்ளைகளும் பாத்திரங்களோடு தான் வந்து நின்று அந்த கஞ்சிகளை வேண்டி சென்றார்கள். ஆனால் இன்று பலவாறான கருத்துக்கள் நிகழ்கின்றது. இது வரலாறு என்று. உண்மையில் அந்த வரலாறுகள் திரிவுபடுத்தப்படாமல் கொண்டு செல்வதுதான் இன்னும் சிறப்பாக இருக்கும். இத்தனை லட்சம் மக்களுக்கு சிரட்டையில் கஞ்சி வழங்குவது என்பது சாத்தியப்படுமா என்பதென்றால் இல்லை. ஏனெனில் இந்த கஞ்சிகளை கொண்டு சென்று அவர்கள் குடும்பத்தோடு பருகியிருந்தார்கள். ஒரு சிரட்டையில் கொண்டு செல்லும் கஞ்சி அந்த குடும்பத்துக்கு போதுமானதா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்கள் அதாவது பெரிய பேசன்கள், சில்வர் ஜொக்குகள், பிளாஸ்டிக் ஜொக்குகள் அனைத்தும் பயன்படுத்தப்பட்டிருந்து அவர்கள் இதனூடாகத்தான் தங்கள் குடும்பங்களுக்கான இந்த கஞ்சிகளை வேண்டி சென்று பரிமாறியிருந்தார்கள். உண்மையில் இந்த வரலாறுகள் மாற்றப்படக்கூடாது. இது நேரடியாகவே நாங்கள் சரியாக கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் கஞ்சி காய்ச்சுகின்ற இடத்திலே இந்த வரலாறுகளை நாங்கள் படங்களாக காட்சிப்படுத்துவதுதான் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த இளையோர்கள் அல்லது அதிலே சம்பந்தப்படாத பலருக்கு நாங்கள் கஞ்சி வழங்குகின்றது என்பது மட்டும்தான் தெரிகின்றது. முள்ளிவாய்க்காலில் ஏதோ அவர்கள் கஞ்சியை குடித்துத்தான் உயிர் வாழ்ந்தார்கள் என்ற அந்த சம்பவம் மட்டும்தான் தெரிகிறது. ஆனால் அந்த இடம் எப்படி இருந்தது, அங்கு நிலைமை எப்படி இருந்தது, ஏன் எதற்காக அங்கு கஞ்சியை பருகினார்கள் என்ற அந்த விடயங்களை நாங்கள் காட்சிப்படுத்த வேண்டும். நாங்கள் இன்று பச்சை அரிசியில் தான் கஞ்சி காய்ச்சுகிறோம். உண்மை அதுவல்ல. கிடைக்கின்ற அரிசியிலே கஞ்சி காய்ச்சப்பட்டது. வெள்ளி அரிசியாக இருக்கலாம், புழுங்கல் அரிசியாக இருக்கலாம். இவ்வாறு கிடைக்கின்ற அரிசியிலே தான் இந்த கஞ்சிகள் காய்ச்சப்பட்டது. தனியே நாங்கள் பச்சை அரிசியில் மட்டும் கஞ்சி காய்ச்சப்படவில்லை. அந்த நடந்த உண்மைகளை இன்று நாங்கள் மக்களுக்கு அந்த வகையிலே கொண்டு செல்வதுதான் சிறப்பான ஒரு வரலாற்றை பகிர்வதற்கான ஒரு சாத்தியமாக இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களை, எங்கள் வரலாறுகளை நாங்கள் சரியாக கொண்டு செல்வோம். இதில் மாற்றங்களை ஏற்படுத்தாது. எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சரியான தகவல்களை கொண்டு செல்ல வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் செய்கின்ற செயல்களை சரியாக கொண்டு சென்று அடுத்த தலைமுறைக்கு சேர்ப்போம். இது இங்கு மட்டுமல்ல, புலம்பெயர் தேசங்களிலும் இது இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எங்களுடைய வரலாறு. எங்கள் மக்கள் இறுதிக்கணங்களிலே அனுபவித்த அந்த கஷ்டங்களைத்தான் நாங்கள் இன்று அந்த கஞ்சி வடிவிலே கொண்டு போகிறோம். கஞ்சி மட்டும் அல்ல வரலாறு. உணவின்றி தவித்து பட்டினியால் இறந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இறுதியாக உண்டியல் சந்தை பகுதியிலே ஒரு அதாவது ஒரு பாடசாலை மருத்துவமனையாக காணப்பட்டது. அங்கு நான் சென்ற பொழுது ஒரு வயது முதிர்ந்த தாய் தனது வயிற்றை காட்டி ஒன்றுமே பேச முடியாமல் களைத்த நிலையிலே வயிற்றை காட்டி ஒன்றுமே இல்லை என்றவாறு கையை அசைக்கின்றார். உண்மையில் ஒன்றுமில்லை. ஏனெனில் எங்களிடமும் ஒன்றுமில்லை, வழங்குவதற்கு எங்களிடமும் ஒன்றுமில்லை. அந்த மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு உணவளிப்பதற்கு ஒன்றுமில்லை. இந்த வரலாறுகளை நாங்கள் கடத்தி செல்ல வேண்டும். இந்த போராட்டத்தை, அதாவது எங்களுடைய விடுதலைக்காக எங்கள் மக்கள் கொடுத்த விலைகள் என்ன என்பதை நாங்கள் இந்த வரலாறுகள் ஊடாக கடத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இது சாதாரணமான ஒரு விடயமல்ல. இந்த வரலாற்றை கடத்தி அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்வது ஒரு சாதாரணமான ஒரு விடயமல்ல. எங்கள் விடுதலை போராட்டம் எதற்காக நடைபெற்றது, அந்த விடுதலை போராட்டத்தின் பலிகள் என்ன, அதன் தியாகம் என்ன, அதாவது ஒப்பற்ற தியாகங்கள், அதாவது நாங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத தியாகங்கள் அந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. தனித்து முள்ளிவாய்க்கால் மட்டும்தான் வரலாறு அல்ல. இதற்கு முற்பட்ட காலங்கள், இந்த தொடர் யுத்தத்திலே நடைபெற்ற இந்த விடயங்களை நாங்கள் வரலாறாக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களை, வரலாறுகளை நாங்கள் சரியாக கடத்தி செல்வோம். எங்கள் அடுத்த சந்ததிக்கு சொல்வோம் எதற்காக இந்த யுத்தம் நடந்தது என்பதை. ஒரு நாட்டிலே இனம் சேர்ந்து வாழ்வது தவறல்ல. ஆனால் அடிமைப்பட்ட இனமாக வாழ்ந்துவிடக்கூடாது. அந்த அடிமைப்பட்ட இனத்தை மீட்பதற்காகத்தான் அரசியல் வழியிலே தந்தை செல்வா அவர்கள் போராட்டத்தை தொடங்கி நடாத்தி அதிலே விடுதலை பெற முடியாமல் இனி தமிழினத்தை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு பிற்பாடான ஒரு காலத்திலே தான் இந்த விடுதலை போராட்டங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இந்த விடுதலை போராட்டங்கள் தோற்றுவிக்கப்பட்ட பின்னர் தான்
தமிழர்களுடைய வாழ்வின் நிலைப்பாடுகளிலே சிறிய சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டு அது பிற்காலத்திலே ஒரு முற்றுமுழுதான மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது. உண்மையில் இந்த மாற்றத்திற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்னும் கிடைத்திருந்தால் இது எப்பவோ எங்களுக்கான ஒரு பிரச்சனையை தீர்ந்து கண்டிருக்க முடியும். அதாவது பேச்சுவார்த்தை காலத்திலே தலைவர் அவர்களை சந்திக்க வந்த நாட்டு பிரதிநிதிகள் சொல்லியிருந்த விடயம், நீங்கள் உங்கள் நாட்டை கோருவதற்கு இன்னும் மக்கள் தொகை காணாமல் இருக்கிறது, உங்கள் மக்கள் தொகையை அதிகரித்து கொள்ளுங்கள், உங்கள் பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்ளுங்கள், கைப்பற்றிவிட்டு நீங்கள் உங்களுடைய நாட்டின் கோரிக்கையை அறிவியுங்கள், அது ஏனைய நாடுகளால் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விடயங்கள் தலைவர் அவர்களுடன் பகிரப்பட்டது. அதன் பிற்பாடான நடந்த யுத்தங்கள், அதாவது எங்கள் நிலங்களை கைப்பற்றும் யுத்தங்களிலே உண்மையில் ஆள் பற்றாக்குறை காரணமாக கைப்பற்றுவதும் விடுவதுமாக நிலைமைகள் இருந்ததால் அதை முற்றுமுழுதாக நிறைவு செய்ய முடியாமல் போனது. சர்வதேச நாடுகள் வெகுவாக உதவிகளை வழங்கின. இந்த போராட்டத்தை முடிப்பதற்கான உதவிகள் வெகுவாக வழங்கப்பட்டன. அந்த உதவிகளின் ஊடாக இந்த விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டது. இது முள்ளிவாய்க்காலிலே முடிவுற்றது. அன்புக்குரியவர்களே, அந்த நினைவுகளோடு நாங்கள் நகர்கிறோம். நிச்சயம் ஒரு நாள் தர்மம் அதற்கான வேலையை செய்யும். இதுதான் உண்மை. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது இடிமுழக்கம் யூடியூப் சேனல். உங்கள் பூரண ஆதரவை வழங்குங்கள்.